துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி இந்த 3 சாமிகளும் ஒன்னா சேர்ந்து மகிஷாசுர மர்தினியா அவதாரம் எடுத்து அரக்கனை அழிப்பாங்க. இறை வழிபாட்ட ஒன்னா சேர்ந்து கும்பிடுறது தானே கொலுவோட நோக்கம். அப்படி வணங்குனா நமக்கு தீயதை அழிக்கிற சக்தி கிடைக்கும். நீ அந்த தீய சக்தி பிரியாவை அழிக்கணும். நம்ம வீட்டுக்கு நன்மை கிடைக்கணும். வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்? ஊர் பெரியவங்கெல்லாம் என் வீடு தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா. நம்ம ஊர்ல வருஷம் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து நவராத்திரி கொலு வைக்கிறது வழக்கம். அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அதனால இந்த வருஷம் உங்க வீட்டை நாங்க தேர்ந்தெடுத்து கொலு வைக்க சொல்லலாம்னு வந்தோம். நாங்களும் கொலு வைக்கிற விஷயமா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நல்ல விஷயம். சாமியே எங்க வீட்டை சொல்லி இருக்கு. இந்த முடிவெடுக்க முக்கிய காரணமே உங்க மருமகதாமா. அமுதா சொல்லவே இல்ல. இவங்க இல்ல, உங்க புது மருமக. அவங்க சொல்லித்தான் நாங்க உங்க வீட்லயே வச்சுக்கலாம்னு ஒரு முடிவுக்கே வந்தோம். உங்க மருமகளே வந்துட்டாங்கல்ல. இந்த வருஷம் உங்க மருமக பிரியா கையால கொலுவை உங்க வீட்டுல வச்சு சிறப்பா கொண்டாடிடுவோம். ஐயா, நான் சொன்ன வார்த்தையை மதிச்சு எங்க வீட்ல ஊர்கொலுவு வைக்க சம்மதிச்ச மாதிரி இன்னொரு விஷயத்துக்கும் நீங்க சம்மதம் தெரிவிக்கணும் ஐயா. சொல்லுமா. எனக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க அமுதா அக்கா தான். அவங்க கொலுவை வைக்காம இப்ப வந்த நான் மட்டும் கொலுவை வச்சா அது அம்பிட்டு நல்லா இருக்காது இல்லையா? அது அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கும்ல ஐயா. அதனால அவங்க ஒரு பக்கம் கொலு வைக்கட்டும், நானும் ஒரு பக்கம் கொலு வைக்கிறேன். அதுவும் சரிதான். 2 மருமகளும் சேர்ந்து கொலுவை வைங்க. இந்த வருஷம் கொலுவை யாரு சிறப்பா கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கு அந்த அம்மனோட அருள் கிடைக்க போகுது. என்ன சொல்றீங்க? அதுவும் சரிதான். சரிம்மா, நாளையில இருந்து கொலுவை வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால கொலு முடிகிற வரைக்கும் வீட்டுல எல்லாருமே சுத்தபத்தமா இருக்கணும். அதனால வீட்டுல அசைவ சுத்தமா தொடவே கூடாது. புரியுதாமா நான் சொல்றது? சரிம்மா அன்னலட்சுமி அம்மா, நாளைக்கு நாங்க ஊர்காரங்களோட வர்றோம். சரியா? சரிங்க. வரோம். வாங்கப்பா. மருமக கையால கொலு வைக்கணும்னு நினைச்சீங்களா அத்தை? அப்ப நான் யாரு அத்தை உங்களுக்கு? ஓர்ஜரி. அமுதா கண்ணு, நீ ஒண்ணு நினைக்காத. நல்லவங்க வைக்கிற கொலுவுக்கு தான் அம்மனோட அருள் கிடைக்கும். அவங்க வைக்கிறது வெறும் பொம்மை. எதுக்காக இப்படி தனியா எழுத்துட்டு வரீங்க? ஏய், ஊருக்காரங்க உன்னதானே கொலு வைக்க சொன்னாங்க. நீ எதுக்காக அந்த அமுதாக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு அவளையும் சேர்த்து கொலு வைக்க சொல்ற? என்னக்கா நீங்க? போட்டினா 2 பேர் இருந்தாதான் சுவாரஸ்யமா இருக்கும். தனியா ஓடினா நல்லாவா இருக்கும்? இது ஊர்கொலுக்கா. எப்படியும் ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க, தலைவரோட வைஃப், ஊர்க்கார பொம்பளைங்கன்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்க முன்னாடி நான் சிறப்பா கொலு வச்சு அந்த அமுதாவை தோக்கடிச்சாதான் இந்த ஊர்க்காரங்க நான் சிறந்த மருமகன் ஏத்துப்பாங்க.
என்ன 2 நாளா மொத்த குடும்பமும் என்ன பாடுபடுத்துச்சு. அதுக்கெல்லாம் நான் பதிலடி கொடுக்க வேணாம். இதான் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதுல ஊர்க்காரங்க முன்னாடி அமுதாவை தோக்கடிச்சு அவ முகத்துல கரிய பூசணுக்கா. சபாஷ். எப்படி எப்படி நீ ஏன் முகத்துல கரிய பூச போறியா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கோவில்லயே வச்சு அடிச்சு விரட்டி இருக்கணும். உன்னை பாவம் புண்ணியம் பார்த்தெல்லாம் இந்த வீட்ல உன்னை தங்க வைக்கல, ஊருக்காக தான் உன்னை தங்க வச்சிருக்கேன். ஊர்க்காரங்களுக்கு நீ யாருன்னு புரிய வைக்கணும். அவங்க கையாலேயே உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பணும். அதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளார உன்னை விட்டு வச்சிருக்கேன். ஏய், அதுக்குன்னு ஓவராலா ஆட்டம் ஆடாத. கடைசி நேரத்துல வந்து தடுத்துட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. நான் அவரை அடையாம விட மாட்டேன். இந்த கொலுல ஊர்க்காரங்க முன்னாடி உன்னை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். பாக்கலாம். பாக்கலாம். வந்துட்டாலே கண் வைக்கிறதுக்கு. கண்ணுகளா, கொழு வைக்க போறேன்னு சொன்னீங்க, பொம்மைகள்லாம் இன்னும் வரலையா? இல்ல நீங்க 2 பேரும் கொழுவுல உட்கார போறீங்களா? ஆந்தையும் நரியும். சித்தப்பா, எதுக்கு அவங்க கூட வம்பிழுத்துட்டு இருக்கிய? அம்மா, அத்தை படி வாங்க சொன்னாங்களே, என்னாச்சு? அதெல்லாம் சொல்லியாச்சு, வந்துரும். அத்தை, பொம்மை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பின்ன என் மருமக வைக்க போற கொலுவாச்சே, அதான் ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து வாங்கினேன். அக்கா, அண்ணா கொழு பொம்மை கொடுத்து விட்டாரு. பார்த்து கழுத்து சுளிக்க போகுது. வாடி, நம்ம உட்கார்ந்து இதை பார்க்கலாம். ஓபன் பண்ண எல்லாம் உடைஞ்சு போயிருக்கும். மாயா, பிரிச்சு பாரு. இந்த துணி. நல்லா இருக்குல்லக்கா? நல்லா இருக்கு. இருக்கு. உன் மூஞ்சி மாதிரி எல்லாம் நல்லாத்தான் இருக்கு. சித்தப்பா, என்னப்பா, நான் ஒன்னும் பேசலாத்தா. வேற லெவல். நம்ம பொம்மையில கலர்ஃபுல்லா இருக்கு. அங்க பாரு, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. ஆதி சில மாதிரியே இல்லையே, பூரா அரசியல்வாதிய பொம்மை மாதிரியே இருக்க. இவ்வளவு வைக்கிற கொழு உருப்படுங்கிற. சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. சரி, கொலுக்கான பொம்மைலாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல படியும் வந்துரும். நாளைக்கு ஊர்க்காரங்களும் வந்துருவாங்க. உனக்கு நவராத்திரி கொலுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதுக்கா. என்னடி தெரியாதுன்னு சொல்ற? ஊர்க்காரங்க வந்து உன்னை பாட சொல்லுவாங்க, நவராத்திரி பத்தி பேச சொல்லுவாங்க. நீ என்னதான் பண்ண போற? என்னடி சிரிக்கிற? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்புறம் எப்படி அமுதா முகத்துல நீ கரிய பூச முடியும்?
இத வச்சு என்ன பண்ண போற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? டெக்னாலஜி எப்படி வளர்ந்துருச்சு தெரியுமா? அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணா போதும். நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். நல்லா நீட்டி முழங்காம விஷயத்த சொல்றியா? அக்கா, இதே மாதிரி இயர்பட்ஸ நீங்களும் ஒண்ணு மாட்டிக்கோங்க. நாம 2 பேரும் இதுல தான் நாளைக்கு பேசிக்க போறோம். நான் சபையில இருப்பேன், நீங்க ரூமுக்குள்ள இருங்க. அவங்க என்ன பாட சொன்னதும் நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறேன். நீங்க உடனே உங்க மொபைல்ல யூடியூப் ஆன் பண்ணி அதுல நவராத்திரி சாங்க ரெடியா வச்சுக்கோங்க. மொபைல் ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணி மொபைல்ல ப்ளே பண்ணுங்க. பாட்டு ஸ்பீக்கர்ல பாடும், அந்த சத்தம் வெளியே கேக்கும். அதுல வர பாட்டு வரிக்கு ஏத்த மாதிரி நான் வாய் அசைச்சா எல்லாரும் நான் தான் பாடுறேன்னு நம்பிடுவாங்க. என் பாட்டு கேட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் கை தட்ட போறாங்க. எப்படி? சோ சிம்பிள். இதுக்கெல்லாம் எதுக்குக்கா கவலைப்படணும்? சூப்பர் டி. ஹலோ, எங்க இருக்கீங்க? மேடம் வீடு பின்னாடி தான் இருக்கேன். ஓகே, இதோ வரேன். ஓகே மேடம். யாருக்கா? இரு வந்து சொல்றேன். இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. என்னக்கா இது? பிரியாணி. புரட்டாசி இவங்க போடுற சைவத்தை ஐயோ சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்க செத்து போச்சு. அதான் வாய்க்கு ருசியா சாப்பிடலான்னு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கேன். வா, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். அக்கா, அசைவம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ண கூடாதுன்னு கூட தான் சொன்னாங்க. நம்ம பண்ணாமையா இருக்கோம்? வாடி. அவங்க கண்டுபிடிச்சிட்டா? எப்படி தெரியும்? நாம ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு சாப்பிடலாம். வா. என்னது செட்டிநாடு பிரியாணி வாசனை அடிக்குதே? சாப்பிடு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. புரட்டாசி மாசமாச்சே, இந்த வாசனை நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அங்கேயும் வரல இங்கேயும் வரலையே. அக்கா, அம்மாடே, மாப்ள, வாசனை மூக்க தொலைக்குதே. என்னடா? அக்கா, என்ன வாசனை? இதை மறந்துட்டு கறி சமைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னடா பேசுற நீ? நாளைக்கு கொலுவை வச்சுக்கிட்டு நான் ஏன்டா அதையெல்லாம் சமைக்க போறேன்? அப்ப உனக்கு வாசனை வரல, உன் மூக்குல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. மாப்ள, உனக்கு அடிக்குதாடா? லைட்டா. அப்ப நம்ம மூக்கு வேலை செய்யுது, வாசனை இங்கேயே சுத்தி சுத்தி வருதே. பக்கத்து வீட்டுல சமைச்சா கூட வந்து வாடை இவ்வளவு தூரம் வராத. இந்த பக்கம் இருந்து வாசனை வருத, என்னன்னு பாப்போம். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடு. இவளுக்குதான் திருட்டுத்தனமா தின்னுகிட்டு இருக்காளுங்களா? கதவை மூடி வச்சுக்கிட்டு திங்கிறீங்களா? வர்றேன்டி. மாப்ள, ஃபாலோ மீ. அட மொக்க மக்கா, உள்ள உட்காந்து கமுக்கு கமுக்குன்னு அமுக்குறீங்களா? நடக்கட்ட கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா? ஏய், திறக்கடி கதவை. வா மாப்ள. ஐயோ போச்சு. என்ன அங்கே நிக்கிறீங்க? வாங்க இங்க. வருதுங்க பார், நாயை எலும்ப கவிட்டு வர்ற மாதிரி.
எத்தந்தண்டி அப்பா என்னடி ஏப்பத்துக்கு பிறந்தவளா இருக்கீங்க? எக்கா இவளுக்கு பொம்பளை ராஜுக்கண்ண மாதிரி பிரியாணி இருக்க எலும்பா அந்த கடி கடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. பார்த்து எங்களுக்கே எச்சு ஊறிச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஏண்டி ஊர்க்காரங்க என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? நம்ம வீட்ல கொலு வைக்கிறதுனால சுத்த பத்தமா இருக்கணும்னு சொன்னாங்கல்ல. நீங்க என்னடான்னா திருட்டுத்தனமா கறி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இந்த லட்சணத்துல நீ கொலு வைக்க போறியா? உனக்கு அந்த அம்மனோட அருள் கிடைக்கவே கிடைக்காது. முதல்ல இந்த கருமத்தை வெளியில தூக்கி போடுங்க. ஏய், ரூம நல்லா கழுவி விட்டுட்டு சாம்பிராணிய போடுங்க. தின்னதெல்லாம் வகுத்தாலையா போகுது. வேதிக்கு போயே சாங்கடி. வதம் பண்றதே கொலைக்கு சமம். அப்படிப்பட்ட சாமிக்கே நம்ம பூஜை பண்றப்போ நான்வெஜ்ல சாப்பிட கூடாதா? அப்படி நான்வெஜ் சாப்பிட்டா என்ன தப்பு? போங்க போங்க. எனக்கெல்லாம் அம்மன் அருள் எப்படி கிடைக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கும். ஏன் இப்போ உன்னை பாக்கிறதுக்கு அந்த அம்பாளையே நேர்ல பாக்குற மாதிரி இருக்குதா? அத்தை, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு நல்லாரு. வாங்க 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 வாங்க. கொலு சூப்பரா வச்சிருக்காங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பத்தி எவ்வளவு அழகா இருக்குன்னு. எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. கொலு சூப்பரா வச்சிருக்காங்கல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா நமஸ்காரம். அப்புறம் என்ன, ஐயர் வந்தாச்சுல, கொலு பூஜை ஆரம்பிக்க வேண்டியதானே? இருங்க இருங்க, இன்னும் முக்கியமான ஆள்லாம் வரணும்ல. யார் அது? அது யாரு? நம்ம அன்னபூர்ணி அம்மா தான். அவங்க பேசியே கொன்றுவாங்களே. அவங்கதான் நம்ம ஊர்ல வருஷத்தை வராம கொலு வைக்கிறவங்க. அவங்கதான் கொலு கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் சொல்லி நம்ம ஊருக்குள்ள வருஷா வருஷம் ஒவ்வொரு வீட்லயும் கொலுவை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்கள கூப்பிடாம எப்படிமா? அப்புறம் அது மட்டும் இல்லமா, இவங்க 2 பேர்ல யாரு கொலுவை நல்லா பண்றாங்கன்னு அந்த தீர்ப்பை சொல்ல போறது அவங்க தானே. அம்மாவே நேரம் வந்துட்டாங்களே. வாங்க வாங்க. வணக்கம். 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 பெரியவங்க நீங்க எங்க வீட்டு கொலுவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நல்லா சிறப்பா தான் இருக்குமா. அம்மா பூஜை ஆரம்பிச்சலாமா? தாராளமா. ஐயரே, பூஜை ஆரம்பிச்சிடுமா? வாங்க.
नमो भारते समस्ते दुविदे जगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं नवरात्रि पूजां प्रत्यक्ष्ये ओम गौरी विमाय दैलान दक्षते गवदे तपदीता चतुष्पदी अष्टापदी नवपदी बभूवि सहस्राक्षरा परमेभ्यो मन् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थजातके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते या देवी सर्वभूतेषु लक्ष्मीरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु दुर्गारूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः सर्वस्याब्दे सर्वसदर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति गन्धद्वारान्तुरादर्शा नित्यपुष्टां करीषिणीं ईश्वरीं सर्वभूतानां तामियोपमयी அமுதா எல்லார் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன் மூஞ்சில கரிய பூசறனா இல்லையா பாரு. धनं धान्यं पशुं बहुपुत्रलाभं शतशं वत्सरं दीर्घमायुः रोजनो रोजमानशोभनशोभमान எல்லாரும் உட்காருங்கம்மா.